ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வீடியோவே போடல. ஏன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப டென்ஷனாக இருந்தோம். 5ஆம் தேதியிலேருந்து நம்ம ஒரே டென்ஷனாக இருந்தோம். விஜய் பதவி பிரமாணம் செய்த உடனே நமக்கு கொஞ்சம் மனசு கூலாக போயிடுச்சு. இப்போ ஏன் இந்த வீடியோ பேச வந்த அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு புரியுது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பரட்டை பற்ற வச்சுட்டியே பரட்டை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ரஜினி ரசிகருங்கள்லாம் எவ்வளோ பேர் காத்திருந்தாங்க. ரஜினி ஆட்சிக்கு வரட்டும், ரஜினி வந்தால் நல்லது, நாட்டு மாற்றம் நம்ம எதிர்பார்க்குறோம், ரஜினி வந்தால் பரவாயில்ல அப்படின்னோம். ஏன் வர வேண்டிதானே? எப்போ வந்திருக்கலாம்? ஜெயலலிதா அம்மா இறந்த உடனே வந்திருக்கலாம், கலைஞர் ஐயா இறந்த உடனே வந்திருக்கலாம். எதுக்குமே வராமல் தான் குடும்பம் நல்லா இருக்கணும், சன்னை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் ரஜினி சார் எதிர்பார்த்தாரு. அந்த மாதிரி உனக்கு குடும்பம் தான் முக்கியம், உன் குடும்பத்தோடு இருக்கிற, நீ சொத்து சம்பாரிச்சிட்ட, சொத்தெல்லாம் நீ பாதுகாப்பு பண்ணிட்ட. இப்போ ஏன் ஒரு 300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதையே உதறி தள்ளிட்டு இன்றைக்கி நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய ஒரு பையன் வந்தால் ஏன் நீங்கள் அதை பாராட்ட மாட்டேங்கிறீங்க? இங்கே பாருங்கள், என்ன மாதிரி தாய்மாருங்க இருக்கிற வரலும் இனிமேலுக்கு விஜய் அசைக்கவே முடியாது. நீங்கள் இந்த இந்த சில பேர் சில மீடியாவில் பேசுகிறாங்க, இந்த கட்சி இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்கும், இன்னும் 4 மாதம் தான் இருக்கும்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? தமிழ்நாட்டு தாய்மாருங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நல்லதுன்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு போடுவாங்க. நீங்கள் நல்லது செஞ்சீங்களா? இப்போ 5, 6 நாள் தான் ஆகுது. ஆட்சி எப்படி நடத்துகிறாங்க பார்த்தில்ல? ஒருத்தர் ஒரு ஒரு மீடியாவில் அவர் பேசுகிறாரு, என்ன கிழிச்சிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசுகிறாங்களே. அந்த கட்சியில் என்ன கிழிச்சாங்க, என்ன பண்ணுனாங்க? வந்த உடனே 750 கடை போச்சுல்ல. எத்தனை தாய்மாருங்க அவங்கவுங்க பிள்ளைங்க வீணாக போகுதுன்னு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால அந்த டாஸ்மார்க்கெல்லாம் எடுத்த உடனே எல்லாத்துக்கும் சந்தோஷம் இருக்குது. இந்த 2500 பணம் வரணும், 1000 பணம் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு கேட்காதீங்க, பொறுமையாக இருங்க. எனக்கெலாம் நான்லாம் வாங்குறது இல்லை, நான் அதை பற்றி கேட்கவும் இல்லை. எனக்கு ஆண்டவன் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நாங்கள் இலவச பணத்தை நான் கேட்கல. ஆனால் இந்த மாதிரி நம்மளை விட ரொம்ப மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க வாங்கணும், அவங்களுக்கு இல்லாதவங்க பாவம் ஏதோ ஒரு 1000 அவங்க ஏதோ ஒரு சீட்டு கீட்டு போடுவாங்க. ஆனால் சில பேர் உக்காந்துக்கிட்டு ஏப்பா இப்படி பேசுகிறீங்க, 6 மாதம் தான் இருக்கும், 4 மாதம் தான் இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி இருந்த கட்சி மட்டும் அப்படியே ஆண்டுட்டாங்களா? வந்தவுடனே அவங்கவுங்க எவ்வளோ சுருட்டலான்னு சொல்லி தானே பஞ்சாயத்து பண்ணாங்கல்ல. இப்போ யாராச்சும் பஞ்சாயத்து பண்ணுறாங்களா? அவங்கவுங்க இப்போ கட்சியில் இருக்கிறவங்க கூட நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் எதையுமே நீங்கள்